இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வடகிழக்கு பருவமழை வரும் 25ஆம் தேதி முதல் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கணிக்கிறார்கள். இயல்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 20ஆம் தேதி தொடங்கும். இந்த ஆண்டு இயல்பிற்கு முன்னதாக அக்டோபர் 15ஆம் தேதியே தொடங்கியது. தொடக்கத்திலேயே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை நோக்கி நகரும் என்று கூறப்பட்ட நிலையில் சென்னையில் ஒரே நாள் கனமழை பெய்ததோடு அக்டோபர் மாத மழை ஓய்ந்தது. பிறகு அக்டோபரில் வெயிலும் உள் மாவட்டங்களில் இடிமழையும் காணப்பட்டது. நவம்பர் 10ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு நாள் தாமதமாக நவம்பர் 11ஆம் தேதி வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இடம் மாறி உருவான தாழ்வு பகுதியால் இம்முறையும் மழை தீவிரமடையவில்லை. இவை ஒருபுறம் இருக்க இன்று வரை தமிழகத்தில் இயல்பாக பதிவாக வேண்டிய 27 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய தாமதமாவதற்கு உலகளாவிய வானிலையை காரணமாக சுட்டிக்காட்டுகிறார்கள் வானிலை ஆய்வாளர்கள். இயல்பாக அட்லாண்டிக் பெருங்கடலில் செப்டம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து சூறாவளி புயல்கள் உருவாகும். ஆனால் இந்த ஆண்டு செப்டம்பரில் பெரிதாக சூறாவளி புயல்கள் உருவாகவில்லை. மாறாக அக்டோபர் மாதத்தில் ஜாய், கிர்க், லெஸ்லி, மில்டன், நடினே, ஆஸ்கர் என அடுத்தடுத்து 6 சூறாவளி புயல்கள் உருவாகின. நவம்பர் முதல் வாரத்தில் உருவான பேட்டி என்ற புயலோடு அட்லாண்டிக் பெருங்கடல் அமைதியடைந்துள்ளது. இதில் மில்டன் சூறாவளி புயல் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத பெரும் தாக்கத்தை அமெரிக்க மாகாணத்தில் ஏற்படுத்தியது. வரும் வாரங்களில் அட்லாண்டிக் பெருங்கடலில் பெரிதாக புயல் உருவாக சாதக சூழல் இல்லை. மறுபுறம் செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் அடுத்தடுத்து புயல்கள் உருவாகும் பசிபிக் பெருங்கடல் பகுதியிலும் தாமதமாக அக்டோபர் நவம்பரில் அடுத்தடுத்து தீவிர புயல்கள் உருவாயின. கடந்த ஒரு மாதத்தில் மேற்கு பசிபிக் பெருங்கடலில் ஜெபி, பர்ஜத், ட்ரமி, கோங்ரே, கிரதோன், மான்வி என்று அடுத்தடுத்து புயல்கள் உருவாகி வருகின்றன. கோங்ரே மற்றும் தற்போது நிலவக்கூடிய மான்வி ஆகியவை சூப்பர் புயல்களாக தீவிரமடைந்துள்ளன. இந்த காலகட்டத்தில் இந்திய பெருங்கடலில் நடா என்ற ஒரே ஒரு புயல்தான் அக்டோபர் இறுதியில் உருவானது. இந்திய பெருங்கடலில் வலுவான சலனங்கள் உருவாகாததற்கும் பருவமழை தீவிரமடையாததற்கும் முக்கிய காரணியாக அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலில் தாமதமான தீவிர சூறாவளி புயல்களே முக்கிய காரணிகளாக பார்க்கப்படுகின்றன. நவம்பர் 20ஆம் தேதிக்கு பின்னர் அட்லாண்டிக், பசிபிக் என அனைத்து கடல் பகுதிகளும் அமைதியடைந்து கடல் சார்ந்த மேடன் ஜூலியன் அலைவும் ராஸ்பி, கெல்வின் என்ற அலைவுகளும் இந்திய பெருங்கடலுக்கு சாதகமாக அமையும். அப்போது இந்திய பெருங்கடலிலும் நவம்பர் 4ஆவது வாரம் முதல் டிசம்பரில் தாமதமாக அடுத்தடுத்த புயல் சின்னங்களை வங்கக்கடலில் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழையும் நவம்பர் 25ஆம் தேதி முதல் தமிழகத்தில் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.